சந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். புதிய அப்டேட்டோட இப்போ நான் உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல போறேன். புதிய அப்டேட் போட்டது யாரு அப்படின்னா நம்ம தல MS தோனி தான். ஸோ தல MS தோனி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம அம்பானியோடைய திருமண விழாவில் குடும்பத்தோட பங்கேற்று உற்சாகமா அவர் நடனமாடக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்திருப்போம். அந்த சந்தோஷத்துல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அப்டேட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்டேட் போட்டிருக்காரு அப்படின்னா, can't wait for the new season and the new role, stay tuned அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டரை வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எஸ், IPL 2024 சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் 22 முதல் மேட்ச் தொடங்க போகுது. இந்த முதல் மேட்ச்லயும் CSK vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விளையாட போறாங்க. இந்த மேட்ச் எதிர்பார்ப்பு இருக்கின்ற நேரத்துல இந்த IPL அப்படின்னாலே வந்து அதுல முக்கியமான டீம் அப்படின்னா அது CSK தான், மாற்று கருத்தே கிடையாதுங்க. இந்த CSK இவ்வளவு பெருசா நம்ம எல்லாருக்குமே இந்தியா லெவலில் வந்து பெருசா எல்லாருமே ரசிகர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை MS தோனி தான். MS தோனியோடைய அந்த கேப்டன்ஷிப்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த CSK டீம் வந்து தொடர்ந்து பல முறை பாத்தீங்கன்னா இந்த IPL ட்ரோஃபியும் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ புதுசா தோனியோட அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். என்ன ட்விஸ்ட் அப்படி வச்சிருக்கு அப்படின்னா, இந்த புதிய சீசனையும் புதிய பொறுப்பையும் எதிர்நோக்கி உள்ளேன் என்று அவர் வந்து அந்த ட்விட்டரை போட்டிருக்காரு. குறிப்பா இந்த முகநூல்ல வந்து அவர் பதிவிட்டு இருக்கிறது என்ன விஷயம் பதிவிட்டு இருக்காருன்னா, அவர் நாம வந்து புதிய பொறுப்பு ஏற்க போறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஒருவேளை வந்து இந்த சீசன்ல பொதுவா எல்லாராலும் பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, தோனி வந்து இந்த முறை வந்து கேப்டன்ஷிப் பண்ண மாட்டாரு, அடுத்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் வழிவிடுற வகையில டீமை அடுத்து வழி நடத்தி கொண்டு போற வகையில வந்து இந்த முறை புதிய கேப்டனை அவரே நிர்ணயிச்சு அவர் வந்து அடுத்த கட்டத்து தலைவருக்கான வழியை வந்து விட போறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிபட்டுட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி அடிபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா இப்போ இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்தையும் யோசிக்க வச்சிருக்கு. எஸ், ஒரு புதிய பொறுப்பு கேப்டன் இவர் வழங்க போறாரா, தோனி இந்த முறை கேப்டன்ஷிப்ல இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு யோசனைகள் இருந்தாலும் அந்த புதிய பொறுப்பு என்ன அப்படின்றத தற்போது எல்லார் மத்தியிலும் ஒரு கேள்வியா இருந்துட்டே இருக்கு. ஒருவேளை இந்த சீசன்ல CSK அணியோடைய மென்டாரா தோனி இருக்க போறாரா, அதாவது பிளேயராவும் இருந்துட்டு அந்த டீமை கைட் பண்ற மென்டாராவும் இருக்க போறான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. பொறுத்திருந்தா பார்க்கணும். தலை வச்ச ட்விஸ்ட் நம்ம எல்லாரும் காத்திருந்து இந்த IPL சீசன் 2024 எதிர்நோக்கி காத்திருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.